கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை காலை மழை தூவுகின்ற குளிர்ச்சியான பொழுதிலே ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் ஒருமித்து கூட கடவுள் நமக்கு தந்த பாராட்டின இரக்கம், கிருபை, நன்மைகளுக்காக திரியேக கடவுளுக்கு நன்றிகளை, துதிகளை, தோத்திரங்களை ஏறெடுப்போம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதள வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கமும் மிகுந்த அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, நீர் எங்களுக்கு தந்து வருகிற ஆத்தும சரீர நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை கிருபையாக எங்களுக்கு தந்து மகிழ்ச்சியோடு நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நாடி தேடி கடந்து வர தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை, எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் இந்த காலை பொழுதில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த அதிகாலை ஆராதனையிலே உம்முடைய திவ்ய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவனும் உடைய ஆவியானுடைய அருளும் ஆசி நிறைவாய் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலிருந்து ஆரம்பிக்கிற இந்த நாள் ஆண்டவரே நன்மையும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாய் காணப்பட தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனை வழியாக கடவுள் எங்களோடு பேசும், எங்களுக்கு புதிய வாழ்வை ஆண்டவர் தாரும். திரிய கடவுளுடைய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 113வது பாடலை பாடுவோம். பிதா 19வது சங்கீதத்தை முதல் 11 வசனங்களை நாம் முறைமுறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்திலே 149வது பக்கம், சங்கீதம் 19. வானங்கள் கடவுளின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியை விவரிக்கிறது. அவைகளுக்கு சத்தமும் இல்லை, பாஷையும் இல்லை, அவற்றின் துணி கேட்கப்படுவதும் இல்லை.
அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் போல் இருக்கிறது. பராக்கிரமசாலி போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தரின் பிரமாணம் உத்தமமானது, அது புது உயிர் கொடுக்கிறது. கர்த்தரின் சாட்சியை நம்பப்படத்தக்கது, அது பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தரின் நியாயத்தீர்ப்புகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. சேர்ந்து படிப்போம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்கிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28 துவங்கி 31 முடிவுள்ள வசனங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 துவங்கி 31 முடிவுள்ள வசனங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 31 முடிய. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 6ஆம் நாள் ஆயிற்று என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 22 துவங்கி 31 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். பின்னும் அவர் தம்முடைய சீடரிடம், இப்படி இருப்பதால் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதை உண்போம் என்று உங்கள் உயிருக்காகவும் எதை உடுப்போம் என்று உங்கள் உடலுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் முக்கியம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, ஆயினும் அவைகளையும் கடவுள் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷமானவர்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் வளர்த்தியோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இவ்விதமாய் மிகவும் அற்பமான காரியத்தையும் உங்களால் செய்ய முடியாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூக்கிறதும் இல்லை, நெய்கிறதும் இல்லை, ஆயினும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் இவைகளில் ஒன்றை போல் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் விதமாய் உடுத்தினாரானால் அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கும் உடுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் எதை உண்போமோ எதை குடிப்போமோ என்று நீங்கள் சந்தேகப்பட்டு தேட வேண்டாம். இவற்றையெல்லாம் உலகத்தில் உள்ள புற ஜாதியார்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்பது உங்கள் பிதாவுக்கு தெரியும். அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை பிழைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் பிரவித்து கனிமண்டலத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தொருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது வாசல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும்
பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு குளிர்ச்சியான மழை பொழிகின்ற அதிகாலை பொழுதை கடவுள் நமக்கு தந்தார். இந்த நாள் என்ன விசேஷம்? யாருக்கா தெரியுமா இந்த நாள் என்ன விசேஷம்? டீச்சர்ஸ்க்காவது தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாள் என்ன நாள் விசேஷம்? ஜூன் 5ஆம் தேதி என்ன விசேஷம்? கேள்விப்பட்டதே இல்லை. ஜூன் 5 இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்வைரன்மெண்டல் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் என்று சொன்னால் நமக்கு தெரியும், இப்படிதானே? சின்ன வயசுலேருந்தே எனக்கு படிக்க சொல்லுங்க. ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்துட்டு, சின்ன ஸ்கூலில் சொல்லி தந்திருக்காங்க. ஓசோன் மண்டலத்தில் என்னது? ஓட்டை விழுந்துட்டு இனி எப்போ பூமி அழியும்னு தெரியாது. காரணம் என்னது? புகை அல்லது பூமியில் ஏற்படுகின்ற அசுத்தங்கள். அதே போல் அண்டார்டிகா கடல், பனி கடல், அது உருகுகிறது. சதமாக உருகக்கூடாது. அது உருகினால் அதனுடைய தண்ணீர் என்ன செய்ய முடியாது, பூமி அழிவிற்கு காரணம். இன்றைக்கு அதையும் தாண்டி இப்பொழுது அழிக்கப்படாத பிளாஸ்டிக், இந்த பொருள், இதனுடைய பயன்பாடு, மறுசுழற்சி செய்ய முடியாத தன்மைகள், இதெல்லாம் இன்றைக்கு இயற்கைக்கு, இயற்கை இல்லை, நமக்கு பேர் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் தினத்திலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நான் வாசிக்கிற 19வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக வாசிக்க இருக்கலாம். வானங்கள் கடவுளின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியையை விவரிக்கிறது. தலைவணங்கி ஜபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, மனுமக்களாகிய எங்களையும் இந்த அண்ட சராசரங்கள் யாவற்றையும் படைத்தவர் கடவுள். ஆண்டவரே, இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும், இதை எங்கள் வாழ்விலே பிரயோஜனப்படுத்தவும் நீர் எங்களுக்கு நன்மையாய் தந்தீர். தேவரீர், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஈவுகளை நாங்கள் பாதுகாக்க தவறி போகிற மக்களாக இருக்கிறோம். மீண்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இயற்கை என்கிற அருட்கொடையை, கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற உன்னதமான பரிசு என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து வழியாக எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அழகாக பாடினோம் 113 பூமலர் காடு, பயிர் ஓங்கும் நாடு. இதெல்லாம் கடவுளுடைய மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன. சூரியன், சந்திரம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கடவுளுடைய வானங்கள், அவருடைய படைப்புகள் எல்லாம் என்ன செய்கிறது? கடவுளுடைய மகிமையை பிரஸ்தாபிக்கின்றது. ஆனால் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான்? கடவுளுடைய மகிமையை குலைக்கிற விதத்தில் நாம் நடந்து கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோம். நமக்கு வாழ்வு தருகின்ற கடவுளையும் நம்மை வாழ்விக்கின்ற இந்த பூமியையும் நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம், அழித்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கடவுளுடையது. இந்த பூமி இது கடவுள், ஒவ்வொன்றும் கடவுளுடைய படைப்புகள், ஒவ்வொன்றும் அது கடவுள் உரியது. இந்த நாளிலே ஆண்டவர் நாம் மீண்டும்
இயற்கைக்கு திரும்ப வேண்டிய அல்லது இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை, நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்துங்கள். அது கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற பொழுது அங்கே பயன்படுத்தப்படுகிற சொற்றொடர், அதை நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக்கிக் கொள்ளுங்கள். புல் பூண்டுகள் உணவுகள் இவையெல்லாம் கடவுள் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக வைத்திருக்கிறார். ஆகவே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அதை வளப்படுத்தவும் பெருகச் செய்யவும் கடவுள் மனிதனை ஏதேனில் வைத்தார் என்று சொல்லுகிறார். அதுபோல இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு வசனம் 7 சொல்லுகிறது, இந்த கடவுளுடைய படைப்பு, இந்த அனைத்து அண்ட சராசங்களும் நம்மை வாழ்விக்கிறது, புது உயிர் கொடுக்கிறது. இயற்கை இன்றைக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஆராய்ச்சியிலே தேநீர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய வார்த்தை தெளித்தேனிலும் அதில் தேனீ சாதாரணமான ஒரு உயிரினம். அந்த தேனீ மனித வாழ்விலே உணவாகப்படுகிற 30% உணவுக்கு அது காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மனிதன் உண்ணுகிற எல்லா பசுமை காய்கள், கறிகள், இதெல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது தேநீர் என்று தேனீ பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு ஜீவன் கூட நமக்கு எவ்வளவு அதிகமாக பயன்படுகிறது. ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் நமக்கு வாழ்வு தருகிறது, புது ஜீவன் தருகிறது. ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு கடவுள் நமக்கு ஆக்சிஜன், அது மரம் செடி கொடிகள் எல்லாம் தருகிறது. இயற்கையே நமக்கு நாம் வாழ்வதற்காக அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இயற்கையை அழிக்கிற பொழுது அழிவு நமக்குத்தான். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிறார், நாம் பிறர் வாழுகிற பொழுது அல்லது படைப்புகளை நாம் பேணுகிற பொழுது, இயற்கையை பாதுகாக்கிற பொழுது நாம் வாழுகிறோம், அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. அழகாக 19 சங்கீதம் 1-2 வசனங்களிலே பார்க்கிற பொழுது காரணம், ஒவ்வொரு படைப்புகளும் விசேஷமானவைகள். காகத்தை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை, கடவுள் எவ்வளவு அவருடைய கிரியை, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். லூக்கா நற்செய்தியில் சொல்லுகிற பொழுது அவர் சொல்ல, உலர்ந்து காய்ந்து போகிற அற்பமான புல்லுக்கும் பூவுக்கும் கடவுள் இவ்வளவு நேர்த்தியாய் விடுத்திருக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் விசேஷமான. அதுபோல கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக தருகிறார். அது சொல்கிறார், புது ஜீவன். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே நாம் எழுந்து அப்படியே சூரிய உதயத்தை பார்க்கிற பொழுது, தென்றல் காசினுடைய பரிசு நம்முடைய மேல் படுகிற பொழுது நமக்கு ஒரு புது உற்சாகம், உணர்வை கடவுள் நமக்கு தருகிறார். ஆகவே இவைகள் எல்லாம் நமக்கு புது வாழ்வு, ஜீவன் தருகிறது. நம்முடைய உயிர் மூச்சே அதில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது சொல்கிறார், பகலுக்கு பகல் வார்த்தை உரைக்கிறது, ஒவ்வொன்றும் அதுதான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதிலே நம்முடைய உயிர் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நம்மை வாழ்விக்கின்ற, நம் வாழ்வுக்காக கடவுள் தந்திருக்கிற சகல படைப்புகளையும் கடவுள் நல்லதாக கண்டார். அதை மனிதன் இன்றைக்கு தீமையாக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே நம்மை வாழ்விக்கின்ற, உயிர் இருக்கின்ற படைப்புகளை உயிராக பேண நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது கடவுள் நமக்கு தருகிற அழைப்பு, வசனம் 7 சொல்கிறது, ஒவ்வொரு படைப்பும் அது நமக்கு ஞானம், அறிவை தருகிறது, நமக்கு படிப்பினை. ஒவ்வொரு படிப்பும் ஒவ்வொன்றும் அழகாக சொல்லும். கூட இன்றைக்கு விலங்குகள், காகங்கள் அல்லது பறவை இனங்களாக இருக்கட்டும் அல்லது உயிர் வாழ்கிற மற்ற இனங்களாக இருக்கட்டும், ஒன்றும் ஒன்றை அழித்து விடுவதில்லை. ஆனால் மனிதன்தான் மனிதனை அழிக்கிறான். பொறாமை, போட்டி, வஞ்சகம், கொலை செய்வது, அவனுடைய வாழ்வை கெடுக்கிறது மனிதன் தான் கெடுக்கிறானே தவிர, மனிதனை கெடுக்கிறானே தவிர
வேறொரு படைப்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் வாழ்கிறது. அருமையானவர்களே, இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற, கடவுள் படைக்கிற ஒவ்வொரு படைப்பும் நமக்கு புத்தியை தருகிறது, நமக்கு படிப்பினையாக கடவுள் வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றும். ஆனால் நாம் அதில் இருக்கிற படிப்பினைகளை நாம் உட்கொள்ளுகிறதில்லை. மரமாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், எல்லாம் அது பயன்பெறுகிறது. இன்றைக்கு இப்போ நாம் வாழ்கிற இந்த சீசன் மாங்காய் சீசன். எல்லாரும் நிறைய மாங்காய் பழம் சாப்பிடுகிறோம், பலாப்பழங்களை சாப்பிடுகிறோம். இந்த பழங்கள், இது மரம் தன்னுடைய உழைப்பை கனியாக தருகிறது. அது யாருக்கு பயன்படுகிறது? மரத்திற்கா? அதை பயன்படுத்துகிற பறவைகள் அல்லது பிற உயிர்கள், மனிதர்கள், நாம். ஆகவே ஒவ்வொரு படைப்புகளுக்கும் கடவுள் படைத்தது நோக்கம், அது மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக கடவுள் படைத்திருக்கிறார். அதுதான் நம்மை கற்றுத்தருகிறது. ஆனால் மனிதன் மாத்திரமே சுயநலத்தோடு வாழுகிறான். தனக்காக வீடுகளை கட்டி, எல்லைகளை உருவாக்கி, மதில் கட்டி, கேட்டை போட்டு பூட்டி தான் தனக்கு உரியது என்று வைத்துக் கொள்கிறான். கடவுள் ஒருபொழுதும் இது நமக்கு சொந்தமாக்கி கொள்ள கடவுள் தருகிறதில்லை. சாலமன் சொல்லுவான், நாம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு நாள் விட்டு விட்டு போகணும். சும்மா இருக்கிறவன் அதை என்ன செய்கிறான்? தான் அனுபவிக்கிறான். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கடவுள் இந்த முழு அண்ட சராசரங்களையும் ஒவ்வொன்றையும் கடவுள் நமக்கு ஒரு படிப்பினையாக தருகிறார். அவர் சொல்லுகிற பொழுது 3-4 வசனங்களிலே சங்கீதக்காரர், அவைகளுக்கு சத்தமும் இல்லை, பாஷையும் இல்லை, அவற்றின் தொனி கேட்கப்படுவதும் இல்லை, ஆயினும் அவைகளின் அளவு நூல் உலகமெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரையும் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் சூரியன் காலையில் உதிக்கிறது, சாயந்தரம் மறைந்து போகிறது. சந்திரன், ஒவ்வொரு அண்ட சராசரங்கள் ஒவ்வொன்றும் அதன் பாதையிலே, அளவு நூல் கொடுக்கப்பட்ட வழியிலே அது அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் எல்லா படைப்புகளும் கடவுள் படைத்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது, மனிதனை தவிர. மனிதனை குறித்து சொல்லுகிற பொழுது, இப்படி இரு என்று சொன்னால் ஏதேனிலே புசிக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது அவன் புசித்தான். மனிதன் எது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விடுத்து மீதி எல்லாம் அவன் செய்கிறவனாக இருக்கு. ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு ஒவ்வொன்றும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு வசனம் 8 சொல்லுகிறது, கடவுள் இந்த படைப்புகள் எல்லாம் அதனூடாக கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணரவும் நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இந்த இயற்கையின் படைப்புகள் எல்லாம் மாற்றுகிறது. நம்முடைய வாழ்விலே இருக்கிற நாம் எல்லாரும் கண்கூடாய் கண்ட காட்சி, சுனாமி என்கிற பேரலை, ஓகி என்கிற புயல், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத சம்பவித்த இயற்கையின் சீற்றங்கள். அதனுடைய அழிவு எவ்வளவு பேரழிவாக இருந்தது. இதற்கெல்லாம் யார் காரணம்? இன்னும் நாம் சந்திக்க போகிற பேர் அழிவு. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா, நாம் சிந்தித்து பார்க்கிறோமோ? நாம் வீணடிக்கிற ஒவ்வொரு சொட்டு நீரும் எத்தனையோ பேர் தாகத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நமக்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் நாம் வீணடித்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தருகிற பாக்கியங்களை எல்லாம் நாம் மற்றவருடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அழகாக அவர் சொல்லுகிற பொழுது, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கடவுள் 4-5 வசனத்தில், கடவுள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தால் அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் மகிழ்ச்சியோடு அதன் காரியங்களை செய்கிறது. ஆனால் மனிதன் மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். லூக்கா சொல்லுகிற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். கவலை ஏன் வருகிறது? அவன் தனக்கு உரியது என்கிற சுயநலம். அவர் சொல்லுகிற, காகங்களை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறது, அவளை கவலைப்படுகிறது இல்லை. ஆனால் நீங்கள் விதைத்து அறுத்து களஞ்சியங்களிலே சேர்த்து வைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அற்ப காரியம். எதை உண்போம், எதை உடுப்போம்? அருமையானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் நமக்கு தந்திருக்கிற சின்ன சின்ன விஷயங்களிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இறைவன் இந்த இயற்கையை நமக்கு தந்திருக்கிறார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயற்கை சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் இந்த கடவுள் தந்த இந்த படைப்பு நம்மை வாழ்விக்கிறது, நம்முடைய ஜீவன் அதில் இருக்கிறது என்பதை உணரவும், அதை பாதுகாக்க பராமரிக்கவும், கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த இயற்கை என்பது அது நமக்கு ஒவ்வொன்றும் படிப்பினை தரு. ஒரு சிறு எறும்பை எடுத்தாலும் சரி, அதுவும் நமக்கு பாடம் கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு படைப்புகளும் நமக்கு படிப்பினை தருகிறது. ஆனால் நாம் என்ன படிப்பினையை நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறோம்? மூன்றாவது, இந்த முழு உலகமும் படைப்பும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடவுளை தேடுவோம், கடவுள் தந்திருக்கிற இந்த பாக்கியங்களை அனுபவிப்போம், கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், அதனூடாக நாம் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வோம். இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தை கடவுள் நம்ம ஊருக்கு தந்து நம்மை காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 626வது பாடல். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, நண்ட சராசரங்களையும் படைத்து படைப்பின் மகுடமாக திருசாயலிலே எங்களை உருவாக்கி கடவுள் படைத்த இந்த முழு படைப்பிலும் எங்கள் வாழ்வு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், கடவுள் படைத்த ஒவ்வொரு படைப்புகளும் கடவுள் எங்களுக்கு படிப்பினையாக வைத்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொள்ளவும், கடவுளுடைய படைப்பிலே நாங்கள் மகிழ்ச்சியை பெருகச் செய்யவும், ஆண்டவரே நீர் எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பாவ மானிட சமூகமாகிய நாங்கள் கடவுள் படைத்த படைப்பை மறந்து
ஆண்டவரே, பேணி பாதுகாக்க வேண்டிய நாங்களே அழிவுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். தேவரீர் எங்களை வாழ்விக்கிற இயற்கையை நாங்கள் அழித்து விடாதபடி, கடவுள் எங்களுக்கு மகிழ்ச்சி பெருகச் செய்கிற நன்மையுண்டாக படைத்திருக்கிற சகல சிருஷ்டிகளையும் ஆண்டவரே கடவுளை மகிமைப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வரும் தலைமுறைகளுக்கு நன்மையுண்டாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க, அதனூடாக உம்முடைய தூய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக காணப்பட அருள் தாரும். கடவுள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை தருகிறீர் என்பதை உணர்ந்து சிறிய சிறிய செயல்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். இயற்கையை ஆண்டவரே அழிக்கின்ற பிளாஸ்டிக் பயன்பாட்டு ஆண்டவரே இன்றைக்கு உலகத்தின் இயற்கையை அழிக்கின்ற மாசுகளை ஏற்படுத்துகிற மனிதனுடைய செயல்கள் ஆண்டவரே ஜீவிப்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வீணடித்து கொண்டு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை, இவைகளெல்லாம் நாங்கள் சபைப்படுத்தி கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழ நிற்கிற தாரும். இந்த நாளிலும் நம்முடைய சன்னிதானத்தில் வந்து நேரடியாக முகநூல் வழியாக ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். தொலை தூரங்களில் கடல்கட தூரதேசங்களில் இருக்கிற எங்கள் குடும்பங்கள் விசேஷமாக இப்படி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் அவரவர் தம் வாழ்வு, குடும்பங்கள், பணி, பயணங்கள் அனைத்திலும் ஆண்டுடைய அருளும் ஆசி தங்கியிருக்கட்டும். இன்றைய பொழுதை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்தார். பலகீன பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும், குறிப்பாக எங்கள் வயோதிக பெற்றோர்களை கர்த்தர் நோக்கி பாரும். இதனால் ஆண்டவரே தங்கள் பணி, தொழில், உழைப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நேற்று தினத்திலும் ஆண்டவரே ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் அவருடைய கல்வியை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து அர்ப்பணிப்போடு இந்த ஊழியங்களை செய்ய தேவன் அவர்களை பலப்படுத்த விடமாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் திருப்பணிகள், ஆராதனைகள், ஒழுங்குகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் தங்கள் பிறந்த தினங்களை கொண்டாடி மகிழ்கிற இந்த நாளை தங்கள் திருமண நாளாக எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற அனைவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் தருகிற ஒரு புதிய வருடம் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகச் செய்ய அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்தில் வர வேண்டும் என்று வாஞ்சித்தும் வர இயலாத உடைய பிள்ளைகளை வருகிற நாட்களிலும் உடைய சன்னிதானத்தில் வருவதற்குரிய உற்சாகத்தையும் பலத்தை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்துக்கொள்ளும். இன்றைய பொழுது முழுதும் உம்முடைய சற்றில் எங்களை மறைத்துக் கொள்ளும். துதி கன மகிமை யாவற்றையுமே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரவிடத்திலே செய்யப்படுவது போல உங்களே செய்யப்படுவதாக. அன்றைய வீடு எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல் எங்கள் பாவலிகளுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நிறுத்திக் கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமை என்னிடையே உணவுகளே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யைக்கு உள்ளிடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இடுமே நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.